இனிய தமிழ் அமுது நேயர்களே, இன்று ஸ்ரீ நாராயணத்திலே தசகம் 22 மற்றும் 23 அஜாமிளன் மோட்சம் பார்ப்போமா? பட்டத்திரி சுவாமியை பார்த்து கூறுகிறார். இப்பவே முன்னொரு காலத்தில் அஜாமிளன் என்ற ஒரு அந்தணன் இருந்தான். அவன் இல்லறத்தை ஏற்று அறவழியில் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். ஒரு நாள் தன் குருவாகிய தந்தையின் உத்தரவின் பேரில் சமித்து சேகரிக்க காட்டிற்கு சென்றான். அங்கே ஒரு வெட்கமில்லாதவளும் காம விகாரம் மிகுந்தமான பெண் ஒருத்தியை கண்டான். அஜாமிளன் இயற்கையிலே மன உறுதி கொண்டவனாக இருந்தும் அவனுடைய மனதை கவர்ந்து தன் வயப்படுத்தி விட்டாள். அவனும் தர்மத்தை விட்டு அவரோடு கூடி இன்பத்தை நுகர்ந்தான். வயது முதிர்ந்தவரும் அறம் இல்லாத செயல்களை செய்து வாழ்ந்து வந்தான். இருப்பினும் உன் பெயர் கொண்ட தன் கடைசி மகனிடம் மிகுதியாக அன்பு செலுத்தினான். அவன் இறக்கும் காலம் நெருங்கிய போது ஆச்சை தருகின்ற 3 யமபடர்கள் அவன் தன் முன்னால் எதிரில் நிற்க கண்டான். அப்பொழுது முன்னொரு காலத்து சிறிதேனும் உன்னை பற்றி நினைத்ததனால் உண்டான வாசனையின் வலிமையினால் நாராயண் என்ற பெயருடைய தன் மகனை அழைத்தான். தீய உள்ளம் கொண்டவனாயினும் அஜாமிளன் உச்சரித்த உன் திருப்பெயரிலிருந்த எழுத்துக்களின் பெருமையினால் 4 கைகள் உடையவர்களும் பீதாம்பரத்தை அனைவர்களும் மனதிற்கு இனியவர்களுமான உன் தொண்டர்கள் அவனுக்கு எதிரே தோன்றினார்கள். யமகிங்கர்கள் அஜாமிளனை பாசக்கயிற்றால் கட்டி இழுக்கும்போது அவனை விட்டு விலகும்படி உன்னுடைய தொண்டர்கள் தடுத்தார்கள். அப்பொழுது யமகிங்கர்கள் அவன் செய்த பாவங்களை எல்லாம் பட்டியலிட்டு காட்டினார்கள். பிரபுவே, உடனே உன் தொண்டர்கள் அவர்களை பார்த்து, கற்றறிந்தவர்களே, பாவங்கள் இருக்கட்டும், பிராயச்சித்தம் செய்த பின்பும் இவ்வாறு தண்டனை ஏற்படும். உங்களை போன்றவர்களுக்கு பிராயச்சித்தம் வழி தெரியாமல் இருக்குமா என்ன என்று கூறினார்கள். வேதங்களும் அறநூல்களும் கூறியுள்ள நோன்பு முதலிய பாவத்தை மட்டுமே போக்கின்ற, ஆனால் பாவங்களாலும் பழக்கங்களில் ஏற்பட்ட கர்ம வினைகள் நீங்குவதில்லை. பகவத் சேவை மட்டுமே அவரண்டையும் அழித்து விடுகிறது என்று உரைத்தார்கள். மேலும் பிரபு அச்சத்தால் அடங்கிய அந்த அஜாமிளன் அரியின் திருப்பெயரை கூறினான். அதனாலே அவன் 1000 கோடி பிறகுகள் செய்த பாவங்களுக்கும் பிராயச்சித்தம் செய்யப்பட்டுவிட்டு என்று சொன்னார்கள். நெருப்பு விறகுகளை எரிக்கின்றது போல், மருந்து நோய்களை அளிப்பது போல், அறியாமையினாலே முகந்தன் திருப்பெயரை சொல்வதால் மனிதருடைய பாவங்கள் அனைத்தும் எரிக்கப்படுகிறது. அத்தகைய பெருமையை கொண்ட ஹரிநாமம் என்று சேவர்கள் அவர்கள் கூறினார். இவ்வாறு தடுக்கு உரைப்பட்டதும் யமனின் வேலை நாட்கள் அஜாமிளனை விட்டு சென்றார்கள். உடனே உன் தொண்டர்களின் கூட்டம் மறைந்தது. அந்த அஜாமிளன் சிறிது காலம் உன்னையே தியானித்து பிறகு உன் தொண்டர்கள் அவனை உன் இருப்பிடமான வைகுண்டத்திற்கு அழைத்து சென்றார்கள். யமகிங்கர்கள் திரும்பி வந்து அங்கு நடந்தவற்றை கூற அதை கேட்ட யமன் அஞ்சினான். பின் உன் திருவடிகளில் பக்தி கொண்டவர்களை அணுகக்கூடாது என்று தன் விளையாட்டில் உறுதியாக கட்டளையிட்டான். தேவனே, குருவாயூரின் தலைவனே, அத்தகைய மகிமை வாய்ந்த நீயே என்னை காத்தருள வேண்டும். தசகம் 23 தட்சன் சரிதம் சித்திரகேது உபாக்கியானம். பகவானே, தட்சன் என்பவன் பிரேத சதுக்களின் மகன். தட்ச பிரஜாபதியை காட்டிலும் வேறானவன் தன் படைப்பு பெருக வேண்டி உன்னை வழிபட்டான். அப்பொழுது நீ 8 கைகளோடு அவன் முன்னால் தோன்றி அவனுக்கு வேண்டிய வரத்தையும் பஞ்சஜனன் என்பவனின் மகளியான அசிக்கினி என்ற மனைவியும் அளித்தாய். ஈசனே, அவனிடம் முதல் தோன்றிய 10,000 பேர்களும் பின் 1000 பேர்களும் நாரதனின் அறிவுரையால் உன்னை நாடும் மோட்ச வழியை அடைந்தார்கள். அதனால் அந்த தட்சன் ஓரிடத்தில் நிலையான இருப்பு இல்லாமல் போகும்படி நாரதனுக்கு சாபத்தை கொடுத்தான். பக்தர்கள் சிறந்தவான நாரதனும் அந்த சாபத்தை மருளாக வைக்கிறான். பின் அந்த தட்சன் 60 பெண்களை பெற்று அவர்கள் மூலமாக வம்ச பரம்பரையை வளர்த்தான். அவனுடைய பெண் வயிற்று பேரனான விஸ்வரூபன் தேவர்களுக்கும் அசுரன் கிடைத்திருந்த போல் அனைவருக்கும் ரட்சியளிக்கும் உன் தோத்திரமான நாராயண கவசத்தை இந்திரனுக்கு உபதேசித்து அவனை வெற்றியடை செய்தார். தேவனே, அனைத்தையும் வெல்வது அன்றோ உன் பெருமை. முன்னொரு காலத்தில் சூரசேன நாட்டில் விசித்திரகேது என்ற அரசன் ஒரு புத்திரனுக்காக எங்கியிருந்தான். அவன் அங்கிரச முனிவனின் பெருமையால் ஒரு மகனை பெற்றான். ஆனால் அம்மகன் அரசனின் மற்ற மனைவிகளால் கொல்லப்பட்டான். அப்பொழுது சித்திரகேது பெரிதும் வருந்தி உன் மாயினால் சோகத்தில் ஆழ்ந்தான். அந்நிலையில் அருள்மணம் படித்த நாரதன் அங்கிரிச முனிவரோடு அந்த அரசன் வந்து இறந்த மகன் உயிரை அவனுக்கு காட்டினார். அப்பொழுது நான் யாருடைய பிள்ளை என்று அந்த அரசு கேட்ட கேள்வியின் மூலம் அந்த அரசனின் மயக்கத்தை போக்கி உன்னை வழிபடுவதற்குரிய வழியில் அவனை திருப்பினார். பின் அந்த அரசனோ நாரதனின் தோத்திரத்தையும் மந்திரத்தையும் பெற்றான். ஆதிசேஷ வடிவமான ஒரு அன்பிற்காகவே தவத்தை செய்து ஏழைய நாட்களில் வித்யாதர தலைவனாக இருக்கும் பதவியார்ந்தார். ஆயினும் சிறிது மங்காத அவன் அறிவோடு உன்னை தியானித்து கொண்டிருந்தார். உன் திருவுருவம் தாமரை தண்டினை போல் வெண்மை நிறம் கொண்டு 1000 தலைகளை உடையதாயிருந்தது. தங்களுடைய தோத்திரம் செய்யும் சித்தர்களின் கூட்டத்தால் சூழப்பெற்ற அந்த அழகிய உருவத்தோடு விரைந்தினேன். அந்த சித்திரகேது முன் தோன்றினாய்.
அவன் செய்த தோத்திரங்களை மகிழ்ச்சியுற்று அவனுக்கு ஆன்ம தத்துவத்தை அருள் அருள் புரிந்து மறைந்தாய். பிறகு உன் பக்தர்களால் சேர்ந்தவனான் அந்த சித்திரகேது உன் குணங்களின் தொகுதியை வித்யாதர பெண்களை கொண்டு அழகாக பாடும்படி செய்தான். சிற்றமிழ் அதிக பெற்று கொள்ளாமல் மரணம் மகிழ்ந்த லட்சக்கணக்கான ஆண்டுகள் உலகில் உன் விருப்பம் போல் வாழ்ந்து வந்தான். சிற்றன்பர்களின் பற்று அடியோடு ஒழிய உன்னால் ஏவப்பட்டு அவன் கைலாய மலைக்கு சென்றான். ஆகிய பெரியோர்களின் அவையை மன்மதின் பகைவனான சங்கரன் கூச்சமில்லாமல் தன் மடியில் மனைவி உட்கார்ந்து வைத்து கொண்டிருப்பதை பார்த்து சித்திரகேது சிவனை ஏளனம் செய்தான். அதனால் பார்வதி அவனுக்கு சாபத்தை கொடுத்தாள். அந்த சித்திரகேது ஒரு சிறிது மஞ்சவில்லை. சாபத்து விடுதலை அளிக்குமாறு கேட்கவில்லை. பிரித்திரன் என்ற அசுரனாக பிறந்து இந்திரனோடு போர் செய்து பக்தியாலும் ஆன்ம தத்துவத்தாலும் பகைவரின் அறியாமையை போக்கினான். பின் உன் இருவரும் வைகுண்டத்தை அடைந்தான். இது மிக வியப்பே. அசுரர்களின் தாயான திதி இந்திரனை கொல்ல முயன்றாள். ஆயினும் உன்னை வழிபட்டதான் தன் விருப்பத்திற்கு மாறாக இந்திரனுக்கு நன்மைகள் புரிந்து மருத்கணங்களை பெற்றாள். உன் வழிபாடு தீய எண்ணம் உடையவர்களோட நன்மையை அளிப்பதாக குருவாயூரின் தலைவனை அத்தகையே நீ என்னை காத்தருள வேண்டும் என்று விஷ்ணு புராணே அந்த பட்டத்திரி வேண்டுகிறார். நாளை தசகம் 24 பிரகலாதன் வரலாறு. சிறந்த ஒரு கதை. நிச்சயமாக கேட்பதற்கே நல்ல பலன் கிடைக்கும். நல்ல ஒரு குடும்பம் அமையும். அதனால் நாளை இந்த பிரகலாத சரித்திரத்தை அனைவரும் கேட்க வேண்டும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.